திரு பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்று விட்டார். எத்தனை லட்சம் பேர் சென்றார்கள்? சசிகலா புதிதாக கட்சி ஆரம்பித்தார். எத்தனை ஆயிரம் பேர் சென்றார்கள்? ஒரு தொண்டன் சென்றானா? உண்மையான அண்ணா திமுக தொண்டன் யாருக்காகவும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம், அந்த புரட்சி தலைவரை கண்டு, அந்த புரட்சி தலைவருடைய அந்த கொடை வள்ளல் தன்மையை கண்டு தலைவராக ஏற்றுக்கொண்ட குடும்பம்தான் அடுத்தடுத்ததாக அவன் பிள்ளை, அவன் பேரன் தொடர்ந்து வருகிறார்கள். மூல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வழிகாட்டி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இன்று எங்களை காக்கின்ற தெய்வம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார். இப்படித்தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் உழைப்பாளிகளும் நிர்வாகிகளும் வருவார்கள். இடையிலே வந்து ஒரு செல்வாக்கு வருவது, எனக்கு தான் ஒரு செல்வாக்கு இருக்கு கிருஷ்ணகிரியில், நான் நினைச்சிக்க வேண்டியதுதான். நான் நினைச்சா எதையும் செய்யலாம்னு நினைச்சிக்க வேண்டியதுதான். என் நினைப்பை பொழப்பை கெடுத்துரும். நான் நினைச்சு வெளியே போனேன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்களோட நிற்கிற எத்தனை தொண்டை என்னோட வருவான்னு நினைக்கிறீங்க? சரியா? அந்த போனா போறான் போயா, மரியாதையா பேசணும், மரியாதை குறைவா பேசுவோம். இதுதான் அதிமுக. மற்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டன் அவரோடு இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவன் தலைமையில் தூக்கி வைத்து ஆடுவான். அதே தொண்டன் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதே தொண்டன் தூக்கி எறிந்து விடுவான். அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் எல்லாம். அதனால் கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. அதுவும் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. இவர் இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார். இனி 4 ஆக பிரிந்தது, 3 பிரிந்தது என்ற கேள்விக்கு இடவில்லை. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுதலுக்குரிய எடப்பாடியினுடைய தலைமையிலே இயங்கி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் இங்கு உறுதிபட கூற விரும்புகிறேன். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதுல அதிருப்தியானவர்கள் வெளியேறி தாவேகளை இணைவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் ஒருத்தர், அவர் இதே மாதிரிதான். அவர் என்ன சாதாரண ஆளு, ஏதோ அன்னைக்கு கட்சிக்கு வந்தனால சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, எல்லாம் வந்தாரு, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சாரு. இன்னைக்கு என்ன அவனுக்கு சிரமம் வந்தது? எதுக்கு போன தாவேக்காவுக்கு? நீ போயிட்டு இங்க இருக்கிற ஆளை பிடிக்கிற, உனக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான், நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன். இது போன்ற சந்தர்ப்பவாத நாய்களிடத்திலெல்லாம் யாரும் வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.